வணக்கம், நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம்னா DJI Mavic Air இந்த ட்ரோனோட டெஸ்டிங் தான் நீங்கள் வந்து பார்த்துக்க போகிறோம். டெஸ்டிங் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதோட பை லிங்கும் எல்லாமே கீழே கொடுக்குறேன். நீங்கள் வந்து Mavic Pro வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 30% டிஸ்கவுண்ட்டுக்கான கூப்பனும் ப்ளஸ் வந்து லிங்கும் கீழே கொடுக்குறேன். நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த ரிமோட் கண்ட்ரோலரை வந்து பயன்படுத்துறது எப்படிங்கிறத பார்த்துப்போம். ஆல்ரெடி நம்ம வந்து ட்ரோன் வீடியோ நிறைய வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரியும். இப்போ இந்த கண்ட்ரோலரை வந்து பார்த்துக்கோங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்டிக்கை வந்து டவுன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ரொப்பலர் பிளேட் வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். சுற்ற ஆரம்பிச்சதுக்கப்புறமா லெஃப்ட் இருக்கக்கூடிய ஸ்டிக்கை வந்து லைட் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ட்ரோன் வந்து டேக் ஆஃப் ஆயிரும். ரொம்ப ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹைட்டில் போயிடும். ஸ்லோவாக வந்து ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து டவுன் பண்ணி காமிக்கிறேன். லைட்டாக வந்து நீங்கள் வந்து டவுன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ட்ரோன் வந்து கீழே வந்துடும். இப்போ வந்து லெஃப்ட் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு லெஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் ரொட்டேஷன், ரைட் பண்ணிங்கன்னா ரைட் ரொட்டேஷன். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட சஜஷன் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு சிறிய ட்ரோன் வந்து வாங்கிக்கோங்க. வாங்கினதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து கற்றுக்கிட்ட அப்புறம் இதை வந்து ட்ரை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இனி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா அதாவது ரைட் சைடில் வந்து இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸை வந்து பார்த்துக்கலாம். ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கை வந்து என்ன பண்ணிக்கலாங்கிறத பார்த்துப்போம். நீங்கள் வந்து அப் பண்ணிங்கன்னா ஃப்ரண்டில் போகும், டவுன் பண்ணிங்கன்னா பேக்கில் வரும். லெஃப்ட்னா அதாவது லெஃப்ட் சைடு வந்து போகிறதுக்கு லெஃப்ட்டு, ரைட் சைடில் போகிற ரைட். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வீடியோ ரெக்கார்டிங்க்கும் செல்ஃபிக்கும் செப்பரேட்டாக பட்டன் கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் வந்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபோட்டோ கேப்சர் ஆகும். அதாவது செல்ஃபி எல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து அதை வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஓரளவு கண்ட்ரோலர் பற்றி ஐடியா வந்து கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட வீடியோ செட்டிங்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் தான், அதாவது இதோட ஆப்பில் வந்து நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்க வேண்டியது இருக்கும். இப்போ இந்த ட்ரோன் வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு வந்து பறக்குங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துப்போம். இப்போ வந்து 350 மீட்டரில் இருக்குது. வெயிலோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுக்காக நாங்கள் இன்னும் ரிஸ்க் எடுக்கிறோம். 360, 370, இப்போ வந்து 380 போய்கிட்டு இருக்குது. இப்போ 390, இன்னும் போகிறோம். 400 வரை போயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நாங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா வெயில் வந்து அதிகமாக இருக்கிறனால ட்ரோனோட அதோட கட்டுப்பாடை வந்து இழக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு ஃபுட்டேஜ் வந்து எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு வீடியோ பண்ணுறோம் வித் கம்பேரிசனோட. அதாவது ஒரு ஃபுட்டேஜ் வந்து நாங்கள் வந்து Mavic Proவில் எடுக்கிறோம். அதுக்கப்புறமா Mavic Airல வந்து எடுத்ததுக்கப்புறம் எது வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குதோ நீங்கள் வந்து அந்த ட்ரோனை வந்து வாங்கிக்கலாம். இதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இது ப்ரைஸ் வைஸ் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து Mavic Pro வந்து கொஞ்சம் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து காஸ்ட் கம்மி, கொஞ்சம் அதாவது ஒரு 20,000 ரூபாய் டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து. அதே மாதிரி இதில் வந்து அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதாவது Mavic Air வந்து Mavic Pro கூட வந்து கம்பேர் பண்ணும்போது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து நம்ம செப்பரேட்டாக வீடியோ பண்ணுறோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபுட்டேஜ் தான். தமிழில் வந்து ட்ரோனுக்காக வந்து அதிக ரிஸ்க் எடுத்தது நாங்களாக தான் இருப்போம். பார்க்குற உங்களுக்கே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து சப்போர்ட் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சி தான் இந்த வீடியோவே பண்ணுறோம். ஸோ அதிக வியூஸ் வந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்காக இன்னும் பெரிய ரிஸ்க்கெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக வந்து அசால்ட்டாக வந்து எடுத்துப்போம். இதுக்கப்புறமா நம்மளோட சேனல் வந்து நிறைய வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ட்ரோன் வந்து எப்படி பண்ணுறது, இதோட ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து எப்படி கிடைக்கும், இதை வந்து எப்படி இணைக்கிறது, எல்லாமே வந்து A to Z வந்து நம்ம வந்து பண்ணியிருப்போம். இதுக்கப்புறமா இன்னும் வந்து உங்களுக்கு வந்து பெட்டராக வந்து அதிகமாக கற்றுக்கணும்னா DJI அகாடமின்னு சொல்லிட்டு இருக்குது. அதாவது அவங்க அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த அகாடமியில் போய் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்னும் வந்து எப்படி வந்து ட்ரோனை வந்து கையாளுறது. நாங்களும் வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லெவலில் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு இன்னும் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு ட்ரோன் வந்து எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த சாம்பிள் ஃபுட்டேஜை வந்து பார்த்துக்கோங்க. ட்ரோன் வந்து டேக் ஆஃப் ஆகுது. எந்தெந்த ஏரியாவை வந்து கவர் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. எல்லா இடங்கள்லையுமே வந்து நம்ம வந்து ட்ரோனை வந்து பயன்படுத்திக்க முடியாது. ரிசர்ச் பர்பஸ்க்காக எந்தெந்த ஏரியா வந்து நம்ம வந்து கவர் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் வாங்கினோமோ அந்த ஏரியா மட்டும்தான் நம்ம வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தென்னை மரங்கள் நிறைய இருக்கலாம். கன்னியாகுமரினாலே இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா இடங்களுமே வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அதாவது அருவிகள், அப்புறம் வயல், அப்புறம் கடல் எல்லாமே. அதாவது கன்னியாகுமரினா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்க. இன்னும் கன்னியாகுமரிக்கு நிறைய ஸ்பெஷியாலிட்டி இருக்குது. அதாவது 3 கடல்கள் வந்து சங்கமிக்கிற ஒரு பிளேஸ் தான் கன்னியாகுமரி. அதுவும் இல்லாமல் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து சன்ரைஸ் சன்செட் ஒரே இடங்களில் வந்து பார்த்துக்கலாம். இந்தியாவில் வந்து வேறு எங்கேயுமே இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்க முடியாது. இதற்காக வந்து நார்த் இந்தியாவில் வந்து நிறைய பேர் வந்து வருவாங்க. அதாவது வாழ்நாளில் சாகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் வந்து கன்னியாகுமரியை கண்டிப்பாக விசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு வருவாங்க. அதே மாதிரி திருவள்ளுவர் சிலை இருக்குது. திருவள்ளுவர் வந்து பிறந்த ஊர் கன்னியாகுமரி சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதோட உண்மை வந்து என்னங்கிறது எனக்கும் தெரியாது. ஸோ அது வந்து நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணால் மட்டும்தான் நமக்கும் புரியும். ஸோ இந்த ஃபுட்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ இன்னும் வந்து பண்ணுறதா தயாராக இருக்கிறோம். ஸோ சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்டை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி.